The energy required in joules to break carbon 12 into 3 alpha particles அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு கார்பன் 12 ஆட்டம் எடுத்துட்டோம். அது வந்து 3 ஆல்பா பார்ட்டிகல்ஸா பிரேக் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து என்னன்னா கார்பன் 12 கொடுத்துருக்காங்க. அதாவது கார்பன் 12னா நமக்கு எவ்வளவு அதோட அட்டாமிக் மாஸ் யூனிட் 12 அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு ஈக்குவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா நமக்கு ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா 16. அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவல் 16 அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு ஈக்குவல். அப்போ 8O16 எடுத்துட்டோம்னா 16 அட்டாமிக் மாஸ் யூனிட் போடுவோம். இந்த 6E12 எடுத்துருக்கனால 12 அட்டாமிக் மாஸ் யூனிட் போட்டிருக்கோம். ஹீலியத்தோட நியூக்ளியர் மாஸ் வந்து 4.0026 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூ. இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஒரு கார்பன் 12 வந்து 3 ஆல்பா பார்ட்டிகல்ஸா பிரேக் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இதுல என்ன கேட்ட ஜூல்ல தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 ஆல்பா பார்ட்டிகல்ஸ்க்கு எவ்வளவு, ஒரு ஆல்பா பார்ட்டிகிளுக்கு 4.0026 அட்டாமிக் மாஸ் யூனிட்னா இது 3 ஆல்பா பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து இந்த வேல்யூ என்ன பண்ணிக்கணும், 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3 இன்டூ 4.0026னா 12.0078 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு வரும். இப்போ மாஸ் ஆஃப் கார்பன் 12 அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 12 அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ இதே இது இங்க வந்து ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா 16 வருமா, அப்ப 16 அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ 7N14 நைட்ரஜனா இருந்தா 14 அட்டாமிக் மாஸ் யூனிட் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து கார்பன் 12னால மாஸ் நம்பர் 12, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 12 அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். கார்பன் 12 தானே நமக்கு 3 ஆல்பா பார்ட்டிகளா பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த 12.0078ங்கிறது நமக்கு வந்து என்னது, நம்ம கார்பன் வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிறது. நமக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது கார்பன் தான், கார்பன் 12 தான். அப்ப 12 மைனஸ் 12.0078 அப்படின்னு போடலாம். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 0.0078 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு கிடைக்கும். அப்போ இப்ப நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஜூல்ல தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஈக்குவல் டு 1.49239 × 10 ஜூல். இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 0.0078 1.49239 மல்டிப்ளை பண்ணோம்னா into 10⁻⁻10 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு -1.16 into 10⁻12 ஜூல் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. எனர்ஜிங்கிறது நமக்கு வந்து என்னது அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி தான். அப்போ நம்ம வந்து அந்த நெகட்டிவ் சைன் நமக்கு இங்க இப்போ தேவையில்லை. அப்போ ஆப்ஷன் சி 1.16 into 10⁻12 ஜூல்.